ஒரு பெரிய பிரச்சனை ஏதாவது வந்துருச்சுன்னா அந்த நகரத்தார்கள் சொல்ல போற செட்டியார்கள் என்ன சொல்லுவாங்கன்னா, அப்ப ஆட்சி ஒரு வார்த்தை கேட்டுங்கப்பா. அவங்க படிப்பறிவு இல்லாமலே இருப்பாங்க. ஆனா குடும்பத்தில் என்ன ஒரு முடிவு எடுக்கணும் அப்படிங்கறத அவங்க எடுக்கிற மாதிரி மற்றவங்க எடுக்க முடியாது. மன்னன் கடன் தேவைன்னா நகரத்தார்கிட்ட போய் கடன் அப்பவே மணி லெண்டிங் பிசினஸ். ஆட்சிகள் ராஜ்யத்தில் இந்த செட்டிநாடு அவ்வளவு ஓஹோன்னு இருந்தது. என்னைக்கு ஆட்சிகளுக்கு படிப்பும் பண்பாடும் மாற ஆரம்பிச்சதோ, கோவலம் என்ன பண்ணா, கண்ணைக்கு என்னடா குறைவு, செல்வத்தால குறைவா, அழகால குறைவா, ஏண்டா மாதவிகிட்ட போனா, மாதவிகிட்ட ஏண்டா போனா, அது மாதிரி நம்ம ஆட்கள் பூரா ஒரு மனைவி இருந்தா ஒரு துணைவி இருப்பாடா. பொதுவாக காரைக்குடியில் என்ன பண்ணுவாங்கன்னா, பணக்காரனை மதிக்கவே மாட்டாங்க. ஸோ இப்படி பாதுகாப்பான சமூகம் இது. அந்த பாதுகாப்பு இப்போ சுத்தமாக போயிடுச்சு. அதாவது நினைத்தா உடனே டைவர்ஸ் பண்ணிட்டு போயிடுறாங்க. பட்டணத்தார்னு ஒரு மிகப்பெரிய செல்வந்தர் காலற்ற ஊசியும் கடைவெளிக்கு வராதுகான்னு தூக்கி போட்டுட்டு துறவியானார். இவர்கள் அத்தனை இந்த நகரத்தார்கள் ஆகப்பட்ட அந்த செட்டிநாட்டு மக்கள் இந்தியாவை நம்பி முதல் வாழல. அந்த டிஸ்கிரிப்ஷன் பூரா நகரத்தார்களுடைய பழக்கத்தை அப்படியே பாட்டில் நீங்க சிலப்பதிகாரத்தில் பார்க்கலாம். ஆமா, அங்க இருந்து பணம் வருமே தவிர குடும்பத்தை 10 பிள்ளை இருக்கும், ஒவ்வொரு குடும்பத்திலையும் குறைந்த 8 பிள்ளைங்க இருக்கும். அந்த 8 பிள்ளைகளையும் காப்பாத்துறது அந்த பெண்ணா தான் இருப்பான். வேண்டியது செய்து, கொடுக்கறத கொடுத்து, வாங்குறத வாங்கி, எதுவும் முறை கெட்டு போய் வாழ்றதுக்கு விருப்பமே பட மாட்டாங்க. அதனால நகரத்தார்களுடைய வாழ்க்கை மிகப்பெரிய வரலாறு. அன்று இருந்த வரலாறு இன்னைக்கு இல்லை. அதான் நம்ம வருத்தப்பட வேண்டிய விஷயம். நீதிபதி சொன்ன வார்த்தை, டே நான் சொல்லிட்டேன்னா ஐயா சொல்லிட்டீங்க கேட்குறோம் அப்படிங்கிற அளவுக்கு மரியாதை உள்ளவர்களை என்ன சொல்லுவாங்கன்னா, அது மனுஷன் விடப்பா, அவர் சொன்னதை கேளுப்பா. தன் குடும்பத்தில் பிரிகிற போது தன் குடும்பத்தார்கள் வாய்க்கரிசி போட்டுக்கிட்டாங்க. ஸோ சோழன் காலத்தில் மன்னனை போல தனக்கு சமமாக மரியாதையை வாங்கினாங்க. பிள்ளைய தாளாட்டுற போதே நீ கொற்கை முத்துடான்னு பாடுவாங்க பிள்ளைங்களை. கொற்கை முத்துடா, அதாவது கொற்கை பாண்டியன் முத்தா வளர்ந்தவன்டா நீ, அப்படிதான் செல்வந்தனா தான் பாடுவாங்களே தவிர குழந்தைய சாதாரண பாட மாட்டாங்க. அது எங்க செட்டிநாட்டில் மொத்தம் 9 கோயில்களை சேர்ந்தவர்கள் நாங்கள் இருக்கிறோம். இந்த 9 கோயில் சேர்ந்தது தான் நகரத்தார்கள் கம்யூனிட்டி. கோயில் மாலை வந்துருச்சான்னு கேட்குற கேள்வி இருந்தால் தான் எனக்கு அங்கே மரியாதை. மன்னர்கள் காலத்தோடு இணைக்கப்பட்ட ஒரு சமுதாய பண்பாடுகள். சில்லென்று பூத்த சிறுநெஞ்சு காட்டிலே நில்லென்று ஊறி நிறுத்தி வழி போனானேன்னு பண்ணாங்க. அவங்க ரொம்ப மிஞ்சினா 3வது படிச்சிருப்பாங்க. அவன் எப்படி வாழ்ந்தான், எப்படி இருந்தான், எப்படி போனான்னு பார்த்தாலும் அவனுடைய வாழ்க்கையை பூரா வர்றவங்கிட்ட பாடுவாங்க. சட்டி சுட்டிச்சோ கை விட்டுச்சோன்னு தொலைடா. சரி, நகரத்தார்கள் காரைக்குடியுடைய மேன்மை பூரா கிட்டத்தட்ட 75% பதில்லை.